வணக்கம். உங்ககிட்ட ரேஷன் கார்டு இருக்கா? அப்படின்னா அரசாங்கத்தோட ஒரு புது ஸ்கீம் மூலமா இலவசமா ஒரு கேஸ் சிலிண்டர் எப்படி வாங்குறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த ஸ்கீம் பத்தின எல்லா டீடைல்ஸையும் இப்போ நாம ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த திட்டத்தோட முதல் முக்கியமான பெனிஃபிட் என்னன்னு தெரியுமா? தகுதி இருக்கிற ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்க இனிமே ஒரு எல்பிஜி சிலிண்டரை கம்ப்ளீட்டா ஃப்ரீயா வாங்கிக்கலாம். நிறைய குடும்பங்களுக்கு இது ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்குற ஒரு விஷயம் இல்லையா? இது மட்டும் இல்லைங்க. இந்த ரெண்டாவது பெரிய பெனிஃபிட் என்னன்னா, அந்த ஃப்ரீ சிலிண்டர் கூடவே உங்க குடும்பத்துக்கு 1000 ரூபாய் பண உதவியும் நேரடியா உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கே வந்துடும். சரி, இப்போ இந்த ரெண்டு பெனிஃபிட்ஸும் எப்படி ஒன்னா வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். இது சும்மா ஒரு ஃப்ரீ சிலிண்டர் மட்டும் கிடையாது, அதுக்கும் மேல. அப்போ விஷயம் சிம்பிள் தாங்க. உங்களுக்கு ஒரு சிலிண்டர் எந்த செலவும் இல்லாம ஃப்ரீயா கிடைக்கும். அதோட 1000 ரூபாய் பணம் உங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு பெண் உறுப்பினரோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு டைரக்டா வந்துடும். இந்த பணத்தை வச்சு நீங்க அடுத்த தடவை சிலிண்டர் ரீஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கு பேரு தான் டிபிடி, அதாவது டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர். இதனால பணம் நடுவுல எங்கேயும் போகாம நேரா உங்க கைக்கே வந்து சேரும். சரி, கவர்மெண்ட் எதுக்காக திடீர்னு இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க? இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? வாங்க அதை பத்தி பார்க்கலாம். இதுக்கு முக்கியமான காரணம் கேஸ் சிலிண்டர் விலை ஏறினது தான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் வெறும் 400-500 ரூபாய்க்கு தான் இருந்துச்சு. ஆனா இப்போ 1000 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. இந்த விலைவாசி உயர்வு சாதாரண குடும்பங்களுக்கு எவ்வளோ பெரிய பாரம்னு கவர்மெண்ட் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த திட்டத்தோட மெயின் டார்கெட் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ற குடும்பங்களுக்கு ஹெல்ப் பண்றது தான். இன்னமும் கூட நிறைய இடங்கள்ல பெண்கள் சமைக்கிறதுக்கு விறகு, நிலக்கரி இதெல்லாம் தான் யூஸ் பண்றாங்க. அதனால வர்ற போக அவங்க ஹெல்த்தையும் கெடுக்குது, நம்ம சுற்றுச்சூழலையும் பாதிக்குது. அவங்களுக்கு இந்த மாதிரி சுத்தமான எல்பிஜி கேஸ் கொடுத்து அவங்களோட உடல் நலத்தையும் வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்தணுங்கிறது தான் இந்த ஸ்கீமோட நோக்கம். இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். அதாவது இந்த ஸ்கீமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும்னு பார்க்கலாம் வாங்க. இந்த 3 கண்டிஷனும் ரொம்ப முக்கியம், கவனிங்க. முதல்ல உங்ககிட்ட பிபிஎல், அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கான ரேஷன் கார்டு இருக்கணும். ரெண்டாவது, நீங்க ஏற்கனவே பிரதான் மந்திரி உஜ்வலா யோஜனா திட்டத்துல ஒரு பயனாளியா இருக்கணும். மூணாவதா, உங்க வீட்டு கேஸ் கனெக்ஷன் உங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு பெண் உறுப்பினர் பேர்ல இருக்கணும். இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க ஆதார் கார்டு, உங்க பேங்க் அக்கவுண்ட், அப்புறம் உங்க மொபைல் நம்பர், இந்த 3ம் ஒன்னோட ஒன்னு லிங்க் ஆயிருக்கணும். ஏன்னா அந்த பண உதவி நேரா உங்க அக்கவுண்ட்டுக்கு தானே வருது. அதனால இந்த லிங்க் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு இப்பவே செக் பண்ணிக்கோங்க. சரி, தகுதிகள் என்னன்னு பார்த்தாச்சு. அடுத்து அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும்னு பார்க்கலாம். நீங்க அப்ளை பண்ண போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடியா எடுத்து வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். என்னென்னா உங்க ஆதார் கார்டு, உங்க பிபிஎல் ரேஷன் கார்டு, உங்க பேங்க் பாஸ்புக், அப்புறம் உங்க எல்பிஜி கனெக்ஷன் நம்பர், கடைசியா நீங்க யூஸ் பண்ற மொபைல் நம்பர். மறுபடியும் சொல்றேன், அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இது எல்லாமே உங்ககிட்ட கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ தகுதிகள் என்ன, டாக்குமெண்ட்ஸ் என்ன வேணும்னு எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து இந்த ஸ்கீமுக்கு ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். அப்ளை பண்றது ரொம்பவே சுலபந்தான். ஃபர்ஸ்ட் உங்க மாநிலத்தோட உணவு பொருள் வழங்கல் துறையோட அஃபிஷியல் வெப்சைட்க்கு போங்க. அங்க உஜ்வாலா யோஜனா அல்லது எல்பிஜி ஸ்கீமுக்கான லிங்கை தேடி கிளிக் பண்ணுங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம்ல உங்க பெயர், ரேஷன் கார்டு, எல்பிஜி, பேங்க் டீடைல்ஸ்னு எல்லாத்தையும் கரெக்டா ஃபில் பண்ணுங்க. அடுத்து தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. கடைசியா ஃபார்மை சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ணதும் உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுப்பாங்க. அதை பத்திரமா எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன, நீங்க சும்மா காத்துட்டு இருக்க வேண்டாம். உங்க அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு நீங்க அப்ளை பண்ண அதே வெப்சைட்ல உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு செக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இந்த விலைவாசி ஏறிட்டே இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி ஒரு திட்டம் நிறைய குடும்பங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய உதவியா இருக்கும். இன்னைக்கு நாம சொன்ன தகவல்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த ஒரு ஃப்ரீ சிலிண்டரும் இந்த 1000 ரூபாயும் உங்க குடும்பத்துல ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வருமா? தகுதி இருக்கிறவங்க யாரும் மிஸ் பண்ணாம அப்ளை பண்ணி இதோட பலனை அடையுங்க. நன்றி.